சீர்காழியில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின் இணைப்பு கொடுக்கப்படாத நிலையில் தற்போது மின் இணைப்பு கொடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதால் நடவடிக்கை மேற்கொண்ட தமிழ்ச்சங்க தலைவர் மார்க்கோனிக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மேலமாரியம்மன் கோவில் தெருவில் ஒரு பகுதியில் வசிக்கும் 10க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மின் இணைப்பு இல்லாமல் வசித்து வந்தனர். இவர்கள் வசிக்கும் பகுதி சட்டநாதர் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான இடம் என்பதால் மின் இணைப்பு பெறுவதில் சிரமம் இருந்து வந்தது. இதுகுறித்து அப்பகுதி இளைஞர்கள் சீர்காழி தமிழ்ச்சங்க தலைவர் பொறியாளர் மார்க்கோனியிடம் தாங்கள் மின் இணைப்பு இல்லாமல் சிரமப்படுவதாகவும் தங்களுக்கு மின் இணைப்பு பெற்றுத்தர உதவிடுமாறு வேண்டுகோள் விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து மார்க்கோனி சட்டநாதர் கோவில் நிர்வாகத்திற்கு செலுத்த வேண்டிய தொகையை தனது சொந்த செலவில் செலுத்தி மின் இணைப்பு பெற தடையில்லா சான்று பெற்று அதன் மூலம் அப்பகுதிக்கு மின் இணைப்பு பெறுவதற்கு சீர்காழி மின்வாரியத்தில் விண்ணப்பம் செய்தார். அதன்படி அப்பகுதிக்கு மின் இணைப்பு கொடுக்க ஏதுவாக மின்கம்பங்கள் உள்ளிட்ட செலவினங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மின்வாரிய அலுவலகத்தில் இளம் மின் பொறியாளர் முத்துக்குமாரிடம் செலுத்தினார். இதனையடுத்து அப்பகுதியில் வசிக்கும் 10க்கும் மேற்பட்ட குடும்பத்திற்கு ஓரிரு தினங்களில் மின் இணைப்பு கொடுப்பதற்கான பணிகள் தொடங்கியுள்ளது. சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக மின் இணைப்பு இல்லாமல் கல்வி கற்பது உள்ளிட்ட பல்வேறு சிரமங்களை மேற்கொண்ட 10க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் நடவடிக்கை மேற்கொண்ட தமிழ்ச்சங்க தலைவர் மார்க்கோனிக்கு பாராட்டும் நன்றியும் தெரிவித்தனர். அப்போது அதிமுகவைச் சேர்ந்த ராஜசேகர், மோகன், வீரபாண்டியன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.